வணக்கம். செய்தி மீடியா கார்ப் ஊடகம் வெளியிட்டுள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கையின் விரிவான விளக்கப்பொழுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். உலக அரசியல் களம் எப்பொழுதும் ஒரு மாபெரும் சதுரங்க வேட்டை மாதிரி தான் இல்லையா? அதில் ஈரானின் சமீபத்திய தற்காப்பு அறிவிப்புகளும் அவர்கள் தங்கள் கூட்டணிகளை கையாளும் விதமும் இப்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. ஒரு நாட்டின் பாதுகாப்பு உத்திகள் எப்படி ஒட்டுமொத்த உலகளாவிய புவிசார் அரசியலையே முற்றிலுமாக மாற்றியமைக்கும் என்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று கூட சொல்லலாம். இதை பற்றி தான் இன்று நாம் மிக நிதானமாக விரிவாக பேசப் போகிறோம். சரி, நேரடியாக விஷயத்திற்குள் செல்வோம், வாருங்கள். போரில் அமெரிக்காவை வீழ்த்திய அனுபவத்தை பிற நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள தயார். இதை சற்று ஆழமாக யோசித்துப் பாருங்கள். இது ஈரான் தனது தரப்பில் முன்வைக்கும் மிக கடுமையான, அதே சமயம் அப்பட்டமான ஒரு அரசுதந்திர நிலைப்பாடு. இதை நாம் ஏதோ போகிற போக்கில் சொல்லப்பட்ட ஒரு சாதாரண வார்த்தையாக கடந்து செல்லவே முடியாது. ஈரானின் வெளியுறவுக் கொள்கையில் இது ஒரு மிகப்பெரிய நகர்வு. உலக அரங்கில் தங்களை எத்தகையதொரு வலிமையான, அசைக்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்தவர்கள் விரும்புகிறார்கள் என்பதை இந்த ஒற்றை வாக்கியம் நமக்கு தெளிவாக காட்டுகிறது. அதாவது, தங்கள் நாட்டின் இராணுவ வல்லமையையும் கடந்த காலங்களில் அவர்கள் சந்தித்த மோதல்களின் பாடங்களையும் ஒரு சர்வதேச அளவுகோராகவே மாற்றவர்கள் முயற்சிப்பதை இது நமக்கு உணர்த்துகிறது. பகுதி 1. ஒரு துணிச்சலான அரசதந்திர முன்னெடுப்பு. தற்காப்பு திறன்களை ஏற்றுமதி செய்தல். செய்தி மீடியா கார்ப் அறிக்கையின் மைய கருத்தே இதுதான். ஈரான் தனது தற்காப்பு திறன்களையும் இராணுவ ஒத்திகளையும் தனது நட்பு நாடுகளுடன் பகிர்ந்து கொள்ள அதிகாரப்பூர்வமாக முன்வந்துள்ளது. இது ஏன் இவ்வளவு முக்கியம் என்று நீங்கள் கேட்கலாம். பல ஆண்டுகளாக பலவிதமான பொருளாதார மற்றும் அரசியல் தடைகளை சந்தித்து வந்த ஒரு நாடு ஈரான் என்பது நமக்கு தெரியும். ஆனால் இப்போது தங்களை ஒரு தற்காப்புத் துறையின் வழங்குனராக உலகிற்கு அடையாளப்படுத்த அவர்கள் தயாராகிவிட்டார்கள். மற்ற நாடுகளுக்கு பாதுகாப்பு தொழில்நுட்பங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கும் நிலைக்கு தங்களை உயர்த்தி காட்ட முனைகிறார்கள். இது தற்போதைய சர்வதேச பாதுகாப்பு பரிமாற்றங்களில் முற்றிலும் புதிய, கவனிக்க வேண்டிய ஒரு அணுகுமுறையாகும். இப்போது இந்த விஷயம் எப்படி அடுத்த கட்டத்திற்கு நகருகிறது என்பதை பார்ப்போம். பகுதி 2. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின், அதாவது SCOவின் பின்னணி. கிர்கிஸ்தானில் ஒன்றுகூடல். இந்த துணிச்சலான அறிவிப்பு ஏதோ ஈரானுக்குள் நடந்த ஒரு சாதாரண செய்தியாளர் சந்திப்பில் வெளிவரவில்லை. நிலைமையை சற்று புரிஞ்சுக்கோங்க. இது கிர்கிஸ்தான் நாட்டின் தலைநகரில் நடைபெற்ற ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் தற்காப்பு அமைச்சர்களுக்கான ஒரு மிக முக்கியமான அதிகாரப்பூர்வ உச்சி மாநாட்டில்தான் முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆசிய மற்றும் ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய சர்வதேச கூட்டமைப்பின் மாநாடு அது. அங்கு பல்வேறு நாடுகளின் உயர்மட்ட பிரதிநிதிகள் முன்னிலையில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது இதனுடைய அரசியல் முக்கியத்துவத்தை பல மடங்கு அதிகரிக்கிறது. இவ்ளோ பெரிய மாபெரும் சபையில ஈரானின் சார்பில் இந்த அறிவிப்பை வெளியிட்டது யார் தெரியுமா? ஈரானிய தற்காப்பு துணை அமைச்சர் ரேசா தலாயனிக். ஒரு நாட்டின் மூத்த அரசு அதிகாரி, அதுவும் தற்காப்புத்துறையின் ஆணிவேராக இருப்பவர், நேரடியாக வந்து இந்த தகவலை பகிர்ந்திருப்பது இந்த வியூகத்தில் ஈரான் எவ்வளவு உறுதியாக இருக்கிறது என்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கிறது. இது வெறும் வெற்றாரிக்கை இல்லை, முறையான திட்டமிடலுடன் ஈரானிய அரசின் உயர்மட்டத்திலிருந்து வந்த ஒரு அதிகாரப்பூர்வ கொள்கை அறிவிப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் கவனிக்க வேண்டியது பகுதி 3. அமெரிக்காவுடனான அனுபவத்தை முன்வைத்தல், ஒரு குறிப்பிட்ட இலக்கை கொண்ட செய்தி. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், ஈரான் வெறும் ஆயுதங்களையோ புதிய இராணுவ தொழில்நுட்பங்களையும் மட்டும் வழங்குவதாக கூறவில்லை. அமெரிக்காவை வீழ்த்திய தங்களின் அந்த அனுபவத்தையே ஒரு மிகப்பெரிய தற்காப்பு சொத்தாக அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்க. இராணுவ தளவாடங்களை தாண்டி தங்களின் வரலாற்று அனுபவமே, அதிலும் குறிப்பாக பெரும் வல்லரசுகளின் அழுத்தங்களை எப்படி வெற்றிகரமாக கையாளுவது என்ற முறையே பிற நாடுகளுக்கு பயன்படும் ஒரு மிகப்பெரிய பாடம் என்பது அவர்களின் தனித்துவமான வாதமாக உள்ளது. அரசதந்திர அரங்கில் இது மிகவும் கூர்மையான, கவனிக்கத்தக்க ஒரு ராஜதந்திர உத்தி. ஆனால் துணை அமைச்சர் ரேசா தலாயனிக் அவர்களின் இந்த செய்தி உலகிலுள்ள அனைத்து நாடுகளுக்குமான ஒரு பொதுவான அறிவிப்பு என்று நினைத்துவிட வேண்டாம். மாறாக இது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் உள்ள சக உறுப்பினர்களை மட்டுமே குறிப்பாக நோக்கமாக கொண்டது. அதாவது, தங்களுக்கு நெருக்கமான, அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரே அலைவரிசையில் சிந்திக்கக்கூடிய நட்பு நாடுகளின் கூட்டமைப்பை மட்டும் தேர்ந்தெடுத்து அதை வலுப்படுத்துவதே ஈரானின் மிக தெளிவான, திட்டவட்டமான ராஜதந்திர திட்டமாக தெரிகிறது. இது அவர்களின் வெளியுறவுக் கொள்கை எவ்வளவு துல்லியமாக செயல்படுகிறது என்பதை காட்டுகிறது. இறுதியாக பகுதி 4. உலகளாவிய கூட்டணிகளை வலுப்படுத்துதல், இராணுவ ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல். ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஈரான் தங்களின் நடவடிக்கைகளை வெறும் உச்சி மாநாட்டு பேச்சுகளோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை. கொள்கைகளை செயல்முறைக்கு கொண்டுவரும் வேலையையும் அவர்கள் சத்தமில்லாமல் செய்து வருகிறார்கள். சமீபத்தில் ரேசா தலாயனிக் ரஷ்யா மற்றும் பெலரூஸ் ஆகிய நாடுகளின் மூத்த தற்காப்பு அதிகாரிகளுடன் மிக முக்கியமான உயர்மட்ட சந்திப்புகளை நேரடியாக நடத்தியுள்ளார்.
இது ஈரான் தனது உலகளாவிய கூட்டணிகளை வெறும் காகிதத்தில் மட்டும் வைத்திருக்காமல் களத்தில் செயலில் காட்டத் தொடங்கியுள்ளதற்கான ஒரு தெளிவான சான்றாகும். இது எதை மிக தெளிவாக காட்டுகிறது என்றால், இந்த உயர்மட்ட சந்திப்புகளின் நேரடி விளைவுகள் உண்மையில் மிகப்பெரியவை என்பதைத்தான். ஈரானுடன் தொடர்ந்து பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைக்க ரஷ்யா தனது உறுதியை வெளிப்படுத்தியுள்ளது. அதேபோல தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவதாக பெலருஸ் நாடும் அதிகாரப்பூர்வமாக உறுதியளித்துள்ளது. ஈரானின் தொடர்ச்சியான அரசதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு கிடைத்த மிகச்சிறந்த உடனடி பலன்களாகவே இவற்றை நாம் பார்க்க முடியும். மொத்தத்தில் இந்த மூல அறிக்கையிலிருந்து நாம் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். ஈரான் இதுபோன்ற சர்வதேச உச்சி மாநாடுகளையும் இருதரப்பு சந்திப்புகளையும் ஒரு மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்துகிறது. இதன் மூலம் தற்போதைய தற்காப்பு கூட்டணிகளின் வலைப்பின்னலை அவர்கள் மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் வலுப்படுத்துகிறார்கள். தங்களுக்கு ஆதரவான நட்பு நாடுகளை ஒருங்கிணைத்து தங்களை மையமாக கொண்ட ஒரு முறியடிக்க முடியாத உலகளாவிய தற்காப்பு கட்டமைப்பை உருவாக்குவதே அவர்களின் தற்போதைய பிரதான நோக்கமாக தெரிகிறது. இப்போது இந்த தகவல்கள் அனைத்தின் அடிப்படையில் நான் உங்களிடம் ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். ரஷ்யா, பெலருஸ் போன்ற நட்பு நாடுகளுடன் தனது தற்காப்பு உத்திகளை பகிர்ந்து கொள்ள ஈரான் இவ்வளவு வெளிப்படையாக உறுதியளித்துள்ள நிலையில், தொடர்ந்து உருவாகி வரும் இந்த ஒப்பந்தங்கள் உலகளாவிய பாதுகாப்பின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கும்? இது சர்வதேச அரசியலில் எத்தகைய புதிய கூட்டணிகளுக்கு, புதிய சவால்களுக்கு வழிவகுக்கும்? சற்றே நிதானமாக சிந்தித்து பாருங்கள். உங்களின் நேரத்திற்கும் சிறப்பான கவனத்திற்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விளக்கப் பகுதியில் நாம் சந்திப்போம்.